Hello friends, welcome to Zana's recipes. இன்னைக்கு நம்ம ஆட்டு குடல் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க செஞ்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஆட்டு குடல் குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுங்கிறத பின்னாடி சொல்றேன். முதல்ல நான் இன்னைக்கு ஒரு ஆட்டு குடல் சுத்தமா க்ளீன் பண்ணிட்டு அதில் உள்ள இந்த டர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு. முதல்ல அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு கடலை எண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேருங்க. எடுத்து வச்சிருக்க இந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துருங்க. பொரிஞ்சு அதோடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். 1/4 கிலோ பொடிப்படியாக நறுக்கி சேர்த்துருங்க. குடல் குழம்பு, கறி குழம்பு, எந்த குழம்பு எடுத்தாலும் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. ஸ்பீடாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட், உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு 7 நிமிஷம் இதை வதக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை இப்போவே ஆட் பண்ணிடுங்க. உங்கள் குழம்பு நல்ல கலராக இருக்கும். அடுத்ததாக தக்காளியும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு மசிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துட்டு இருக்கு. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேருங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி இதோடைய பக்கம் எப்படி இருக்கணும்னா மிக்சியில் போட்டு அரைச்சா எப்படி இருக்கும், ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற பொருட்கள் சேர்க்கணும். கறி குழம்புல கறியோ அல்லது குருமாவில் வெஜிடபிள்ஸோ அல்லது எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த குழம்பு ருசியாக இருக்கும். இப்போ குடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அடியிலேருந்து கிண்டி விட்டுருங்க. அந்த குடலுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு தொண்டை வச்சுருங்க. அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம சேர்க்கக்கூடிய மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா கறி மசாலா தூள். கறி மசாலா அண்ட் மல்லித்தூள் ரெண்டுமே நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த குழம்புக்கு தேவையான சால்ட், உப்பு ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் குழம்புக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்து விசில் விட்டுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 விசில் விடுங்க. பாருங்கள் இப்போ நான் ஒரு 7 விசில் விட்டுருக்கேன். சில குடல் பார்த்தீங்கன்னா நல்ல டெண்டராக நல்ல சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். சிலது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், வேகிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விசில் விட்டுக்கலாம். அடுத்ததான் இந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ்க்காக தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவை சேர்த்ததுக்கப்புறமா திறந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக இறக்க போகிற டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான குடல் குழம்பு தயாராகிருச்சு. வாவ், பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டான ரிச் அண்ட் க்ரீமியான குடல் குழம்பு தயாராகிருச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.